அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இன்றைய நாளை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடக்கூடாது. இந்த 2025 முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் பணவரவு ஏற்படணும். நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும். நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னாக்கக்கூடிய அற்புதமான பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 369 அப்படின்ற ஏஞ்சலுக்குரிய நாள். இன்றைய டேட்டில் இந்த ஒரு ஏஞ்சலுடைய நம்பர் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் இந்த நம்பரை எந்தெந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை பல கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பருங்க. அதாவது இன்று இரவுக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சு பாருங்கள். நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். தினம் தினம் பணம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு 3 மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை மறக்காமல் செஞ்சுடுங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ மறக்காமல் இதை செஞ்சுடுங்க. அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் டே, அதாவது 369 எப்படி இந்த நாளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று பார்த்தீங்கன்னா மார்கழி 21, அந்த 2 + 1 கூட்டிங்கன்னா 3 வரும். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 5, மாதம் பார்த்தீங்கன்னா 1, இந்த 5யும் 1யும் கூட்டினீங்கன்னா 6 வரும். அடுத்தது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 2025, அதை கூட்டினீங்கன்னா 9 வரும். இந்த 369 அப்படின்ற நம்பர் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால இந்த தேவதை பார்த்திங்கன்னா நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடியது, எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த நம்பரை எந்தெந்த முறையில் இன்றைய தினத்தில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைய நாளில் 369 அப்படின்ற சேர்க்கை இருக்கிறதுனால இந்த நம்பரை நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில், அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய கை, கால், தொடை பகுதியில் இன்று முழுவதும் இந்த நம்பர் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. ரெட் கலர் பென்னு, க்ரீன் கலர் பென், இல்லைன்னா ப்ளூ கலர் பென்னால் இந்த நம்பரை 369 அப்படின்னு நீங்கள் வாட்சி கட்டுற இடத்துல, அதாவது இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துலையும் எழுதலாம். கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேட்டிலையும் இந்த நம்பரை இன்றைய முழுவதும் இருக்கிறது போல் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதும்போது இன்றைய தினத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அனைத்தையும் அது கிரகித்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும். அதனால் இந்த நாளில் நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் நினச்சிட்டே இருங்க. எந்த இடத்துலையுமே நெகட்டிவாக நினைக்காதீங்க. எல்லாமே பாசிட்டிவாக நினைக்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை பிரபஞ்சம் நிச்சயமாக இந்த தேவதையுடன் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மெத்தடை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த பேப்பர் இல்லாத பட்சத்தில் ஒயிட் கலர் பேப்பரில் கொஞ்சம் மஞ்சளில் தண்ணீர் கலந்து அந்த பேப்பரில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பராக கிடைக்கும். அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. அந்த பேப்பரை திருப்பி இப்போ சொல்லக்கூடிய இந்த சுவிட்ச் வேர்டும் இந்த நம்பரையும் நீங்கள் எழுதிக்கோங்க. ரிலீஸ் ரெசிஸ்டன்ஸ் 369, ரிலீஸ் ரெசிஸ்டன்ஸ் 369 அப்படின்னு இந்த சுவிட்ச் வேர்டையும் இந்த நம்பரையும் நீங்கள் அந்த எல்லோ கலர் பேப்பரில் எழுதி உங்களுடைய பர்ஸில் நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்தக்கூடிய பர்ஸ், இல்லைன்னா உங்களுடைய பேண்ட் பாக்கெட்டு, இல்லை உங்கள் பேக்கில் உங்கள் கூடையே இது இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. இந்த 2025 முழுவதும் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நிச்சயமாக இது நிறைவேற்றி கொண்டே இருக்கும். நீங்கள் செய்கிற காரியத்தில் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்கும். தோல்வி என்பதே இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் செஞ்சுட்டு படுத்து தூங்கி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, எதிர்பார்க்காவிட்டாலும் சரி, தினம் தினம் உங்களை பணம் தேடி வருங்க. அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்காகவும் இதை செய்யலாம். இல்லை 2025 முழுவதும் நல்ல பண வரவோடும் செல்வாக்கோடும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை செஞ்சுட்டு தூங்குங்க. இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு பிரியாணி இலை தேவைப்படும். இந்த பிரியாணி இலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, க்ரீன் கலர் பெண்ணால், அதாவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த அமௌண்ட்டும் நீங்கள் எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படலை, 24 மணி நேரமும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னாலும் எழுதலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், இந்த அமௌண்ட்டு வருடம் முழுவதும் உங்களுடைய பிஸ்னஸ்லேயோ இல்லை நீங்கள் செய்கிற தொழிலையோ உங்களுக்கு கிடைக்கணும், இல்லை சேலரி இன்க்ரீஸ் ஆகி இந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். அந்த பிரியாணி இலையில் க்ரீன் கலர் பெண்ணால் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க.
அந்த இலையை திருப்பி 369 அப்படின்ற இந்த ஒரு நம்பரை எழுதிக்கோங்க. இந்த இலையில் கொஞ்சோண்டு பட்டை தூளை தூவிக்கோங்க. சின்னதாக பட்டை இருந்தாலும் அதை இடித்து அதில் இருக்கக்கூடிய தூளை நீங்கள் எழுதின அந்த பிரியாணி இலையில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு அதை வந்து பீடாக நம்ம பொட்டலம் மடிக்கிறது போல் மடித்து அதுக்கு மேலே ஒரு கிராம்பு சொருவிடுங்க. இப்படி சொருவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னை தேடி 24 மணி நேரமும் பணம் வரணும், நாம் செய்கிற பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், 24 மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கணும், தினம் தினம் பணவரவு ஏற்படணும். இது போல் நல்ல நல்ல அஃபர்மேஷனை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த இலையை நீங்கள் உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. நாளைக்கு காலையில் ஏந்திரிச்சு குளித்தாலும் சரி, குளிக்க முடியாவிட்டாலும் சரி, அந்த பிரியாணி இலையை என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்கில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் இல்லை சாதா கற்பூரம் வச்சு நீங்கள் ஒரு தீபம் போல் ஏற்றிடுங்க. அதாவது சூடம் ஏற்றுவோம் பாருங்கள், அது போல் ஏற்றிடுங்க. அது நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை வெளியில் எடுத்துகிட்டு போய் பிரபஞ்சத்தோடு சேர்த்துடுங்க. அதில் நீங்கள் என்ன விஷயம் எழுதியிருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். அதாவது சின்ன சின்ன அமௌண்ட்டு உடனே கிடைக்கும், கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு இல்லை வருடம் முழுவதும் பண வரவு ஏற்படும்னா கொஞ்ச நாளிலே உங்களுக்கு பண வரவு அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் இந்த 3 மெத்தடையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலையும் செய்யலாம், யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். யார் யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவங்க அனைவருமே தாராளமாக இதை முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இறப்பு தீட்டு, பிறப்பு தீட்டு, இது போல் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. இன்று இரவு 12 மணிக்குள்ளே நான் சொன்ன முறையில் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் 2025 முழுவதும் பணவரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும். தினம் தினம் பணம் உங்களை தேடி வருவதை யாராலுமே தடுக்க முடியாது. ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு முறை தான் செய்ய போகிறீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளை தவற விடாமல் அதற்குரிய பரிகாரமோ இல்லை வழிபாடோ செய்யும்போது நிச்சயம் அது பலன் கொடுக்காமல் போகாது. நீங்கள் கேட்டது இந்த நம்பரும் பிரபஞ்சமும் உங்கள் குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் நிச்சயம் கொடுக்கும். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக காணலாம். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.